ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 16 மார்ச்ல இருந்து சிபிடி 1 எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கரெக்டாக ஒரு 17 நாள் தான் டைம் இருக்கு. ஸோ இந்த டைம்ல நீங்க டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் வந்து இந்த வாரம் சாட்டர்டே வந்து கண்டக்ட் பண்ண போறோம். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஃப்ரீயாவே இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ 28/2/2026 ஈவினிங் 6 o'clock வந்து இந்த டெஸ்ட் ஓப்பன் ஆகுது. 4/3/2026 நைட்டு 12 o'clock டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். 4 days வந்து டைம் கொடுத்துருக்கோம். இந்த 4 daysக்குள்ள இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து பாத்துக்கோங்க. டெஸ்ட்டை வந்து நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணிக்கலாம். உங்களோட லேப்டாப்லயும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம், மொபைல் போன்லயும் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சோ லேப்டாப்ல எப்படி அட்டன் பண்றது, மொபைல் போன்ல எப்படி அட்டன் பண்றதுங்கிறத 28/2/2026 டெஸ்ட் நடக்கிற அன்னைக்கு நம்ம யூடியூப்ல ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். அதுல உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். மொபைல் போன்ல அட்டன் பண்றதுக்கு பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க மொபைல் போன்ல அட்டன் பண்ணலாம். சோ லேப்டாப்ல அட்டன் பண்றதுக்கு நம்ம வெப்சைட்ல போய் நீங்க வந்து அட்டன் பண்ணணும். ரெண்டுமே கிளியரா உங்களுக்கு 28ஆம் தேதி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இதோட எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல 30 கொஸ்டின், ரீசனிங்ல 30, ஜெனரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின், டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்போம். நெகட்டிவ் மார்க் வந்து 1/3, டைம் வந்து 1.5 மணி நேரம் கொடுத்திருப்போம். ஸோ இந்த 1.5 மணி நேரத்தை கரெக்டான ஸ்ட்ராட்டஜில ஈஸியான கொஸ்டின், மாடரேட்டான கொஸ்டின், டிஃபிகல்ட்டான கொஸ்டின் ஸ்பிளிட் பண்ணி கரெக்டா அட்டன் பண்ணுங்க. ஸோ ஒரு 85க்கு மேல ஸ்கோர் பண்ற மாதிரி இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்டிபிசிக்கான மெகா லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்திருந்தோம். இது வந்து உங்களுக்கு 2வது மெகா லைவ் டெஸ்ட். 16ஆம் தேதி நீங்க எக்ஸாம் போறதுக்குள்ளே டோட்டலா உங்களுக்கு 3 லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? சோ அடுத்த லைவ் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து அடுத்த லைவ் டெஸ்ட் வந்து இருக்கும். சோ இது எல்லாமே நான் சிலபஸ் முடிச்சிட்டேன், நான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த லைவ் டெஸ்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சிலபஸ் முடிக்காத ஸ்டூடெண்ட்டுமே இந்த லைவ் டெஸ்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலபஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எதை லாஸ்ட் அட்டன் பண்ணணும், நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, எது உங்களோட ஸ்ட்ராங் சப்ஜெக்ட், எது வீக்கான சப்ஜெக்ட்ங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சிலபஸ் முடிக்காத ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணும்போது ஒரு ஆன்லைன் டெஸ்ட்னா எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஒரு ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணணும், என்ன மாதிரி அந்த ஆன்லைன் டெஸ்ட்டை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ எல்லாருமே இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க. சோ நான் வந்து எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் மேம், இந்த டெஸ்ட் போகையும் இன்னும் நான் நிறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல தான் உங்களுக்கு இந்த மெகா லைவ் டெஸ்ட்டும் நாம வந்து கண்டக்ட் பண்ண போறோம். சோ ஆனா இந்த மெகா லைவ் டெஸ்ட் வந்து நீங்க ஃப்ரீயாவே அட்டன் பண்ணிக்கலாம். இது போகையும் இன்னும் நான் நிறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட டெஸ்ட் பிராக்டிஸை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்க்கு நம்ம வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் அண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம், நீங்க 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்டிபிசி பொறுத்த வரைக்கும் நீங்க லாஸ்ட் 8 months கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். அதே மாதிரி குரூப் டிக்கும் பாத்தீங்கன்னா கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். இப்ப என்டிபிசிக்கு இந்த லாஸ்ட் மினிட்ல என்னால 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்க முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் அது படிக்கணும். இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்க டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிக்கிற மாதிரி கொண்டு வாங்க. சோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கு ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு சிஏ பிடிஎஃப் பிளஸ் சிஏ டெஸ்ட் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இதோட ஃபீஸ் வந்து 799. சோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இன்னைக்கு என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸுக்கும் நம்ம வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு நீங்க இந்த 3 கோர்ஸ்ல எதுல ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் பிரைஸ்லயே ஜாயின் பண்ணிக்கலாம். சோ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 799 பே பண்ண வேண்டாம், 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்திருப்போம். சோ டோட்டலா 500 டெஸ்ட் கிட்ட கொடுத்திருப்போம். சோ டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அதோட சொல்யூஷனும் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட் எந்த டைம்னாலும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம், எத்தனை டைம்னாலும் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிஏ கோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே கொடுத்திருப்போம். அந்த டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, அதே மாதிரி இப்ப என்டிபிசிக்கு தேவையான லாஸ்ட் 8 months கரண்ட் அஃபேர் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர், இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர், டீடைல்டு கரண்ட் அஃபேர்னு உங்களுக்கு பிரிச்சு வந்து இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ கரண்ட் அஃபேர்ல நான் ஃபுல் மார்க் வாங்கணும், என்டிபிசில 40 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்னா 20 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ல இருந்து வந்துரும்.
கரண்ட் அஃபேர் பிளஸ் அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து கேட்டுருவாங்க. சோ அந்த 20 மார்க்கும் நான் ஃபுல்லா எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேர்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு கரண்ட் அஃபேர் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ கரெக்ட்டா ஒரு 15 நாள் கிட்ட தான் டைம் இருக்கு. சோ இந்த டைம்ல டெஸ்ட் எடுத்து டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் வந்து ரிவிஷன் பண்ணுங்க. சோ டெஸ்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் லைவ் டெஸ்ட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க. அது போக இன்னும் நான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். சிபிடி 1க்கும் எனக்கு டெஸ்ட் வேணும். சிபிடி 2க்கும் டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு என்டிபிசி டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டி டெஸ்ட் அப்படின்னா குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. சோ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா 699 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. வேற எதுவும் உங்களுக்கு எக்ஸாம் பத்தி டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. சோ டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளோ நாள் நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத விட நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த 1.5 மணி நேரத்துல நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட செலெக்ஷன் வந்து அமையும். சோ டைரக்டா எக்ஸாம் ஹால்ல போய் தான் என்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்டே நான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு இருக்காம வீட்ல வச்சே உங்களால முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் நாம கொடுக்கக்கூடிய இந்த ஃப்ரீ மெகா லைவ் டெஸ்டையாவது யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க எழுத போறது ஆன்லைன் எக்ஸாம். சோ இதுல ஒவ்வொரு ஆன்சரையும் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். போன டைம்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எழுத போன சில ஸ்டூடெண்ட்டுக்கு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தா என்ன மாதிரி மீனிங்னு தெரியாம அதுலயே கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருந்தாங்க. சோ அதனால நல்லா படிங்க. சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதும் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுக்கும்போது மார்க் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எவ்வளோ பெரிய டாப்பரா இருந்தாலும் சரி 55 மார்க் 60 மார்க்குள்ள தான் வரும் ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் எடுக்கும்போது. அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணிட்டு எந்தெந்த டாபிக்லாம் வீக்கா இருக்கும்னு பார்த்துட்டு அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து டெஸ்ட் எடுக்க 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 உங்களோட மார்க் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். டெஸ்ட் எடுக்கிறத விட அந்த டெஸ்ட்டை வந்து தரோவா அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? சோ எல்லாமே ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா போஸ்டிங் வாங்கிடலாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணி வேலைக்கு போறவங்களும் இருக்கதா செய்றாங்க. சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா கரெக்டா கன்சிஸ்டன்சியோட 100% எஃபர்ட்டை போடுங்க. காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா காலேஜ் படிக்கும் போதே கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலோட லிங்கை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரயில்வே எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தி எந்த அவேர்னஸுமே இல்ல அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம யூடியூப் சேனலோட லிங்க், நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்போட லிங்க், நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் வந்து சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறேன் மேம், ரயில்வேக்குள்ள நான் உள்ள போகணும், எஸ்எஸ்சிக்குள்ள உள்ள போகணும், எனக்கு கரெக்டான கைடன்ஸ் இல்ல, என் கையில புக்ஸ் இல்ல, கிளாஸஸ் இல்ல, எப்படி போய் படிக்கணும்னு தெரியல, எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால கிளாஸஸ் எல்லாமே அட்டன் பண்ண முடியுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதை சூஸ் பண்ணிட்டு நீங்க படிக்கலாம். ஒரு டைம் தான் 1999 பே பண்ணுவீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் கொடுத்துருவோம். உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். எல்லார் கையிலயுமே இப்ப ஆண்ட்ராய்ட் போன் இருக்கும். சோ இல்லனா லேப்டாப் இருக்கும். சோ அதுல நம்ம கிளாஸஸ் எல்லாத்தையும் கரெக்டா பாத்துட்டு வாங்க. ஒரு நோட் வச்சுக்கோங்க. கரெக்டா நோட்ஸ் எடுங்க. அதுலயே மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம். அது அப்படி பிடிஎஃபாவும் படிக்கலாம், பிரிண்ட் போட்டு படிச்சுக்கலாம். ஒவ்வொரு வாரமும் முடிக்க முடிக்க வீக்லி டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டும் அதுலயே கொடுத்துருக்கோம். சோ கரெக்டா இருந்த இடத்துல உட்கார்ந்தே ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஆனா அந்த இடத்துல கரெக்டா உட்கார்ந்து கன்சிஸ்டன்சியோட படிக்கணும். பாசிட்டிவா இருங்க. கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தான். நம்மளை சுத்தி நிறைய நெகட்டிவ் பீப்புள் இருப்பாங்க. நம்ம எந்த இதுக்கு போனாலும் சரி, நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போனாலும் சரி, இல்ல நீங்க தனியா வந்து ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, இல்ல பிரைவேட் கம்பெனில இது பண்ணாலும் சரி, இல்ல படிச்சிட்டு இருக்கும்போது காலேஜ்லனாலும் சரி, சுத்தி சுத்தி நெகட்டிவ் பீப்புள்ஸ் வந்து நிறைய இருப்பாங்க. பீப்புள் வந்து நிறைய இருப்பாங்க. சோ அவங்க சொல்றது எதையுமே காதுல வாங்காம உங்களோட கோல் என்னவோ அதை நோக்கி போங்க. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கன்சிஸ்டன்டா இது பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் தான். ஓகே, உங்ககிட்ட டேலண்ட்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையோட உட்கார்ந்து படிக்கணும். எங்க போனாலுமே இப்ப காம்படிஷன் இருக்கதா செய்யும். கவர்மெண்ட் எக்ஸாம்ல மட்டும் காம்படிஷன் இல்ல. நீங்க எங்க போனாலுமே காம்படிஷன் இருக்கதா செய்யும். அந்த காம்படிஷன்ல அங்க இருக்க கூட்டத்துல நாம யூனிக்கா இருக்கணும். யூனிக்கா இருந்தோம், நம்மளோட திறமையை காட்டணும் அப்படின்னா எங்கனாலும் நாம ஜெயிக்கலாம். ஓகேவா? சோ பாசிட்டிவா இருங்க. கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தான். வரக்கூடிய சனிக்கிழமை ஃப்ரீ லைவ் டெஸ்ட் சொல்லியிருக்கோம். மெகா லைவ் டெஸ்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்கு இந்த ஆஃபரோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. 399 தான் பே பண்ணுவீங்க. கரண்ட் அஃபேர் வந்து ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நியூஸ் பேப்பர் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம். லைஃப் டைம் அக்சஸ் கொடுத்துருவோம். ஓகேவா? ஒரு டைம் தான் 699 பே பண்ண போறீங்க. கரண்ட் அஃபேருக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். ஓகே, லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.